எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், புளியன்கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் கடைசி வரை உள்ள வாழ்க்கை 3 கட்டங்களாக உள்ளது. அது எவ்வாறு என்றால், ஆசைப்படும் வயது, அனுபவிக்கும் வயது, ஆசைப்பட்டு அனுபவித்த பின்னர் அமைதியாக ஓய்வெடுக்கும் வயது. அவ்வாறு ஆசைப்பட்டு அனுபவித்துவிட்டு ஓய்வெடுத்து நிம்மதியாகவும் வாழ வேண்டும். ஆனால் ஆசைப்படும் வயதில் ஒன்றுமே தெரியாது. அவ்வாறு தெரியாத வயதில் பொருட்களை அடைய வேண்டும், பல பொருட்களை பார்க்க வேண்டும், எல்லா ஆசைகளையும் பெற்று உலகத்தில் என்னென்ன பொருட்களை எல்லாம் அடைய வேண்டுமோ அதை அடைய வேண்டும், பொருட்களை பார்க்க வேண்டும், பல இசைகளை கேட்க வேண்டும் என்று மனிதன் பலவாறு ஆசைப்படுகிறார். ஆனால் ஆசைப்படுவது எல்லா மனிதர்களுடைய இயல்புதான். ஆனால் உலகம் பெரியது. அது எவ்வாறு கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவு. அதே போல் இந்த உலகம் பொருட்கள் என்னால் இயற்கை வளங்களானால் செறிந்த இந்த உலகத்தில் நாம் ஆசைப்பட்டு அடைவதோ சிறிதளவு தான். அவ்வாறு அடையும் இந்த பொருட்களை நாம் அனுபவித்துவிட்டு பின்னர் ஓய்வெடுக்கும் வயதுக்கு வந்து விடுகிறோம். 60 வயதில் நீ ஆசைப்பட்டாலும் படாவிட்டாலும், நீ அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும், வயது வந்தவுடன் 60 வயதை தாண்டிவிட்டால் ஓய்வு வயது. இன்னும் நான் பொருள் சம்பாதிக்கவில்லையே, இன்னும் நான் அனுபவிக்கவில்லையே என்று எந்த மனிதன் கூக்குரலிட்டாலும், இந்த உலகத்தில் என்ன அமைப்பு இந்த வயதுக்குள் கிடைக்கிறதோ அதை அனுபவித்து விட்டு 60 தாண்டியவுடன் நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்துவிட வேண்டும். இதுதான் வயதுக்கு தகுந்த ஆசையும், ஆசைக்கு தகுந்த பொருட்களை அடைந்துவிட்டு நம் எல்லா ஆசைக்கு தகுந்த பொருட்களை எல்லாம் அடைய முடியாது. ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அடைய முடியாது. ஏதோ ஆசைப்பட்டோம், சிலவற்றை அனுபவித்தோம், வயது வந்தவுடன் ஒரு 60 வயதை தாண்டிவிட்டால் நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய வயது வந்துவிட்டது. 60க்கு மேல் ஓய்வு வயது. அப்பொழுது அதற்குள் நம் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் வந்து நம் துணையாக வந்து விடுற காலம். நாம் ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அடுத்த பிள்ளைகள் தான் அடுத்த கட்டங்களை நோக்கி அவர்கள் அடைய வேண்டும். நாம் படித்திருக்க வேண்டும். பிறகு ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு நன்றாக வாழ்ந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3ஐயும் பேசிக்காக வைத்து கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சிறுக கட்டி பெருக வாழ்க என்று சொல்வது போல சிறு குடும்பமாக இருந்து பெருக வாழ்ந்து 60 வயதுக்கு மேல் ஓய்வு என்ற நிலைக்கு வந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது இல்லாமல் 60 வயதிலும் வந்து 20 வயதில் எப்படி உழைக்கிறோமோ அதே போல் உழைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏதோ உழைக்காமல் இருக்க முடியாது. இருந்தாலும் 20 வயதில் ஓடி ஓடி உழைப்போம். 60க்கு மேல் நம் உடம்புக்கு தகுந்தாற் போலவும் நம் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலவும் உழைத்து உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது ஒரு தொழிலை செய்வது, அதன் மூலம் நம் உடம்பை நன்றாக வைத்துக்கொள்ளவும் அதனுள் வருமானத்தை
வருமானத்தை கண்டு இது சிறுக கட்டி பெருக வாழ்க என்பது போல நோய்க்கு இடம் கொடுக்காமலும் ஆபத்துக்கு இடம் கொடுக்காமலும் வாழ்ந்து வந்தால் நல்ல வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும், எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டம்தான். ஆகையால் 20 வயது வரை ஆசைப்படும் வயது. ஆசை பல பார்க்க வேண்டும், பல இதுகளை பேச வேண்டும், பல இசைகளை கேட்க வேண்டும், பல பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது எல்லா மனிதருடைய இயல்புதான். ஆனால் அவன் குடும்ப சூழ்நிலையும் தன் தகுதிக்கு தந்த ஆசையை வைத்து கொள்ள வேண்டும். அதான் 20 வயது வரை ஆசைகள் மனதில் வளரும். அவ்வாறு வளர்ந்த ஆசைகளை தெரிந்தாலும் பார்க்கிற பொருளை எல்லாம் வாங்க வேண்டும், கேட்கிற பொருட்களை எல்லாம் அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதனுடைய விருப்பமும் ஆசையுமாகும். அவ்வாறு விரும்பும் ஆசைகளை எல்லாம் அதுக்கு தகுந்தாற்போல கல்வி தகுதியும் நம் உடல் தகுதியும் கொண்டு தொழிலை உருவாக்கி கொண்டு தொழில் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு அளவாக பெற்றோரும் நம்மளையும் கவனித்து கொண்டு எதிர்கால பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் கொண்டு செலவு செய்து விட்டு கொண்டு வந்தால்தான் குடும்பமும் நாமும் நம் பெற்றோரும் நன்றாக இருக்க முடியும். இதையெல்லாம் போட்டுவிட்டு தாம் மட்டும் சுயநலமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இதையும் மற்ற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நினைக்காமல் அனுபவித்தால் அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையாது. உடம்பில் இருந்தால் கை மட்டும் குண்டாயிட்டே போனால் அது நல்ல உடம்பாக அமையாது. அதே போல் கால் மட்டும் நன்றாக வீங்கி கொண்டே இருந்தால் அதுவும் நல்ல உடம்பாக இருக்காது. அதே போல் உடம்பில் எப்படி எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்க வேண்டுமோ அதே போல் குடும்பம் என்ற இதில் பெற்றோரும் நாமும் நம் பிள்ளைகளும் நம் பொருளாதார வசதிகளும் நம் வருமானத்துக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நல்ல குடும்பமாகவும் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாகவும் வாழ முடியும். அதனால்தான் 20 வயது வரை ஆசைப்படும் வயது. அவ்வாறு ஆசைப்பட்ட மனிதர்கள் தெரிந்தாலும் எல்லாம் ஒன்றும் 20 வயது வரை எந்த இதையும் தெரியாமல் உலகத்தில் வாழ்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், படிக்கிறோம். ஆனாலும் நம் கற்றதற்கு மேல் தெரிந்தாலும் ஒன்றுமே தெரியாவிட்டாலும் தெரிந்தது போல் இருக்கிறோம், அடையாவிட்டாலும் அடைந்தது போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 4 பேர் பார்க்கும்போது கௌரவமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பி தெரியாவிட்டாலும் தெரிந்தது போல் நடிக்கிறோம். அவ்வாறு நடிக்கும் இந்த உலகத்தில் அடுத்து நம் ஆசைப்பட்ட பொருட்களை நாம் வருமானத்துக்குள் அடைய வேண்டும். அடைந்து அனுபவித்து விட்டு 60 அனுபவிக்கும் வயது 20லிருந்து 40 வயது வரை. ஆகையால் 20 வயது வரை ஆசைப்படு, 40லிருந்து 60 வயதை அனுபவி. 60க்கு மேல் எல்லாம் தெரிந்தாலும் எல்லாம் பார்த்து அனுபவித்து விட்டு ஓய்வு நிலைக்கு வந்துவிட வேண்டும். 60 வயதுக்கு மேலும் 20 வயது போல் நினைத்து கொண்டு வயதுக்கு தகுந்த ஆசையை இல்லாமல் தன்னை யார் என்று உணராமல் அது பாட்டுக்கு 20 வயசு போல் 25 வயசில் என்ன செய்தோமோ அதே மனநிலையோடு 60 வயதிலும் வந்து எல்லோரும் வயதுக்கு தகுந்த ஆசை இல்லாமல் 20 வயதில் என்ன செய்தவங்க என்ற செயல்களை செய்கிறார்கள். அதனால் அவமானமும் அசிங்கமும் பட்டு பின்னர் அசிங்கப்படுகிறார்கள். 20 வயதில் 60 வயது உள்ளவர்கள் என்ன செய்கிறார்களோ அதே போல் பார்த்து 20 வயதில் அதே போல் செய்ய நினைக்கிறோம். ஆனால் ஆசைப்படுகிறோம். ஆனால் 60 வயது வரை வந்தால்தானே அதை செய்ய முடியும். ஆகையால் நாம் ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு ஆசையும் ஒரு செயல்பாடும் உள்ளது. ஆகையால் அந்தந்த வயதுக்கு தகுந்த ஆசையும் செயல்பாடும் கொண்டுதான் நம் வாழ்க்கையை நல்லபடியாக செய்ய வேண்டும்.
செயல் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் முதலில் செய்ய வேண்டிய செயலை முதலில் செய்ய வேண்டும். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது வேற ஒன்றை நினைத்து சாப்பாடுவதை கைவிட்டு விடுகிறோம். ஒழுங்காக சாப்பிடுவதில்லை. மனித ஆசை வேற ஒன்றில் சென்று கொண்டிருக்கான். வேற ஒன்று சென்றால் அங்கே நிற்பதில்லை மனசு. அடுத்ததுக்கு போய் கொண்டிருக்கான். அதையும் ஒழுங்காக செய்வதில்லை. இப்படி ஒன்றை எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலே நிம்மதியாக வாழ்ந்து கடைசி நம்ம உடம்புக்கும் நம் வசதிக்கும் தகுந்தாற்போல் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவ்வாறு வாழும்போது ஒரு குறிப்பிட்ட பொருள் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று இருப்பது போல ஒரு பொருள் உற்பத்தியாகும் பொழுது எப்படி அதுக்கு ஒரு காலம் கடந்து விட்டால் காலாவதி ஆகிவிடுவது போல ஒவ்வொரு பொருளுக்கும் காலாவதி எப்படி ஆகிவிடுதோ அதே போல தான் மனிதனும் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை என்பது வரைதான் வாழும் காலங்கள். அந்த காலத்தில் நாம் ஆசைப்படவில்லையே, அனுபவிக்கவில்லையே, வயது 60 தாண்டி போய்விட்டதே என்று நினைத்து வருந்தினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் காலம் கடந்துவிட்டால் காலாவதி ஆகிவிட வேண்டியதுதான் எல்லா பொருட்களும் போல மனிதனும். ஆகையால் அதெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிற காலம் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவித்து விட்டு பொருளுக்குள் தகுந்த வருமானத்துக்குள் தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு 60க்கு மேல் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாதது போல் கேட்டும் கேட்காதது போல் தெரிந்தும் தெரியாதது போல் வாழ்வது தான் 60க்கு மேல் உள்ள வாழ்க்கை. அவ்வாறு வாழ்ந்தால் நல்ல மரியாதையும் நல்ல பிள்ளைகளிடையே மத்தியில் நல்ல புகழோடும் வாழ முடியும். இதை விட்டு பார்ப்பதையெல்லாம் குறை சொல்லி கொண்டு கேட்பதையெல்லாம் மூக்கை நுழைத்து கொண்டும் தெரிந்தாலும் தெரியாத போல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 60க்கு மேல் உள்ள வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதனால்தான் 60க்கு மேல் ஓய்வு நிலை. அவ்வாறு ஓய்வு நிலை எட்டிய மனிதன் இவ்வளவும் தெரிந்தாலும் தெரியாதது போல் இருக்க வேண்டும். அதுதான் 60க்கு மேல் உள்ள வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு வயதுக்கும் தெரிந்தாற்போல் புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான், சந்தோஷமாகவும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. அந்த கோட்பாட்டுக்குள் வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் 20 வயது வரை தெரியாவிட்டாலும் தெரிந்தது போல் இருப்போம். 60க்கு மேல் எல்லாம் தெரிந்தாலும் தெரியாதது போல் இருப்போம். இதுதான் உலக வாழ்க்கை தத்துவம் என்பதை புரிந்து கொண்டால் என்னாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.